மேலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சொன்னாங்க, தடுப்பூசி போடுவதற்கு காலதாமதம் ஆகுதுன்னாங்க. அப்போ தேர்தல் நடக்காததுக்கு இதுக்கு என்ன? நம்ம எலெக்ஷனுக்கும் தடுப்பூசி போடாமல் போனால் தடுப்பூசி போட்டுற போகிறாங்க. இப்போ என்னென்னா, தருமபுரி மாவட்டத்தில் ஒரு மலை கிராமம்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பான்மையாக பழங்குடி மக்கள். இப்போ அந்த ஊரில் மக்களை பார்த்து பேசும்போது தான் தெரிய வருது. இப்போ நம்ம ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வர்றது வந்து எம்எல்ஏ, எம்பி, அவங்கள தான் நம்ம போய் கேள்வி வைப்போம், அவங்கள தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நம்ம இருக்கிற தெருவில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வர்றது வந்து வார்டு மெம்பரு, வார்டு கவுன்சிலரு, அப்புறம் கிராமமாக இருந்தால் பஞ்சாயத்து தலைவர். ஏதாவது தண்ணி வரல அப்படின்னா கொண்டு நம்ம அவங்கள்ட்ட தான் போய் கேட்போம். அந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே மக்கள் வந்து ஈஸியாக அணுகக்கூடிய வகையில் இருக்காங்க, மக்களோட நேரடி தொடர்பில் இருக்காங்க. அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த அந்த உள்ளாட்சி பதவிகளுக்கு தேர்தல் வந்து நடத்தப்படாமையே இருக்குது. அப்படி தேர்தல் நடத்தப்படாமல் இருந்துச்சுன்னா மக்களுக்கு நேரடியான பாதிப்புகள் என்னென்ன இருக்குது, எதனால் தேர்தல் நடத்தப்படாமல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த கிராம சபை, அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்போட அதிகாரங்கள் பற்றி தமிழ்நாடு ஃபுல்லாக போய் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற தன்னாட்சி அமைப்பை சேர்ந்த திரு நந்தகுமார் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ உள்ளாட்சி அமைப்புகளே ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி, கிராமப்புற உள்ளாட்சி. நகர்ப்புற உள்ளாட்சியில் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சின்னு பிரிஞ்சிடும். ஊரக உள்ளாட்சியில் வந்து கிராம பஞ்சாயத்து, அப்புறம் ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சின்னு சொல்லி பிரியும். ஆமாம். இப்போ இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக தேர்தல் நடக்காமல் இருக்கா? ஆமாங்க. ஜனவரி 5ஆம் தேதியோட, இப்போ இந்த வருஷம் ஜனவரி 5ஆம் தேதியோட ஒரு 28 மாவட்டங்களில் இந்த பஞ்சாயத்துகளுக்கான பதவிக்காலம் முடிஞ்சிருது. அவங்களுக்கான ஒரு 5 வருஷ டேர்ம் வந்து முடிஞ்சிருது. அப்போ 28 மாவட்டங்களில் நீங்கள் சரியாக குறிப்பிட்ட மாதிரி பஞ்சாயத்துகள், கிராம பஞ்சாயத்து, அப்புறம் யூனியன் பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து, இந்த 3 அடுக்குகளுக்கான உறுப்பினர்கள், பிரதிநிதிகள் வந்து இல்லாமல் அவங்களுடைய பதவிக்காலங்கள் முடிஞ்சு வேக்கண்ட்டாக இருக்குது. 28 மாவட்டம்னு சொன்னீங்க, மொத்தம் 37 மாவட்டம்ல? ஆமாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 9 மாவட்டத்தில்? மிச்சம் இருக்கிற 9 மாவட்டங்களுக்கு அவங்களுக்கான பஞ்சாயத்து தேர்தல் 21 தான் நடந்துச்சு. 2021. ஆமாம், 2021 டிசம்பரில் நடந்த டிசம்பரில் நடந்துச்சு. அவங்களுக்கு இன்னும் ஒரு 1.5 ஆண்டுகள் பதவிக்காலம் இருக்குது. ஒரு ஆண்டுகளுக்கு மேலே அவங்களுக்கு பதவிக்காலம் இருக்குது. 2019 டிசம்பரில் நடந்த தேர்தலுக்கான பதவிக்காலம் தான் இப்போ இவங்களுக்கு ஜனவரி 5ஓட முடிஞ்சிருக்கு. இப்போ அது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த 28 மாவட்டங்களில் கிராம பஞ்சாயத்துகள், அப்படின்னா பஞ்சாயத்து வார்டு மெம்பரும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியிருக்கு, தலைவரும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியிருக்கு. அப்படி எவ்வளோ பஞ்சாயத்துகளுக்கு இப்போ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9624 பஞ்சாயத்துகள், கிராம பஞ்சாயத்துகள் மட்டும் 28 மாவட்டங்களில் வேக்கண்ட்டாக தலைவரும் இல்லாமல் வார்டு மெம்பராக இல்லாமல் இருக்கிறது இந்த 9624. அதுக்கப்புறம் யூனியன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு. இப்போ யூனியன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு யூனியனுக்கு 10 மெம்பர் இருப்பாங்க, 10 கவுன்சிலர் இருக்கலாம், 15 கவுன்சிலர் இருக்கலாம். அதே மாதிரி மாவட்ட பஞ்சாயத்துன்னு எடுத்தால் ஒரு 10-15 கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. இப்படி நம்ம மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு 91,000க்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஊராட்சிகளுக்கான 3 அடுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பிரதிநிதிகளுக்கான பதவிக்காலங்கள் 5ஆம் தேதியோட முடிஞ்சு இப்போ காலியாக இருக்குது. அவங்களுக்கான தேர்தல் தான் நடக்காமல் இருக்குது. இப்போ பஞ்சாயத்து தலைவர் பதவியில் யாருமே இல்லை. அப்போ அந்த இடத்துல அவங்க கண்டினியூ ஆகலை. சரியாக கேட்டிங்க. இப்போ அவங்க ஒருவேளை 5ஆம் தேதிக்கு அப்புறம் முன்னாள் தலைவரே தேர்தல் நடக்கிற வரைக்கும் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தனி அலுவலர், ஸ்பெஷல் ஆஃபீஸர்னு சொல்லி, இந்த ஒரு யூனியன் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பிளாக் இருக்கும்ல, பிளாக்கில் இருக்கிற எல்லா பஞ்சாயத்துகளுக்கும் சேர்த்து ஒரு தனி அலுவலராக ஏற்கனவே இருந்த பிடிஓ கிட்ட அந்த பொறுப்பை பதவியாக ஒப்படைச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த கவுன்சிலரு, வார்டு மெம்பரு, பஞ்சாயத்து தலைவர்களுக்கெல்லாம் அந்த யூனியனில் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைகளை இப்போ அந்த பிடிஓ செய்வார். அத்தனை பேர் செய்ய வேண்டிய வேலையை இப்போ பிடிஓ வந்து பார்த்துட்டு. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சீர்காழி ஒன்றியம் அப்படின்னா சீர்காழி ஒன்றியத்தில் ஒரு 30-40 பஞ்சாயத்துகள் இருக்கும். அவ்வளவு பஞ்சாயத்துகளுக்கான பொறுப்பும் இந்த பிடிஓ அவர்கள் செய்கிற மாதிரி தான் இருக்குது. இது நடக்காமல் இருக்கிறதுனால மக்களுக்கு நேரடியான பாதிப்புகள் என்னென்ன? இப்போ நாங்கள் மேலூர் போயிருந்தோம். மேலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சொன்னாங்க, தடுப்பூசி போடுவதற்கு காலதாமதம் ஆகுதுன்னாங்க. அப்போ தேர்தல் நடக்காததுக்கு இதுக்கு என்ன? நம்ம எலெக்ஷனுக்கும் தடுப்பூசி போடாமல் தடுப்பூசி போட்டுற போகிறாங்க. இப்போ என்னென்னா, ஆதாரை புதுப்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அவங்க அம்மா ஆதார் கார்டை, இப்போ அவங்க கல்யாணமாகி இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க, அட்ரஸ் மாற்றணும். அப்போ முன்னாள் தலைவர்கிட்ட போய் கேட்டால், இல்லை நான் இப்போ கையெழுத்து போட முடியாது, என்னோடய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போனால் யூனியன் ஆஃபீஸ் போக சொல்கிறாங்க, பிடிஓவை பார்க்க முடியல. ஆனால் கிராம செவிலியர், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், விஹெச் என்ன சொல்கிறாங்க, தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, எனக்கு இந்த ஊசி போடணுன்னா ஆதார் அப்டேட்டடாக வேணும் அப்படின்றது அவங்க இந்த அட்ரஸோடு இருந்தால் தான் நான் இந்த ஊரில் ஊசி போட முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது காலதாமதம், நேரமாகுது குழந்தைக்கு ஊசி.
இப்போ இதெல்லாம் நடைமுறை சிக்கல்கள் உள்ளூரில் இருக்குது. ஒரு நிர்வாகம் இயங்கிட்டு இருக்க நிர்வாகத்தை அப்படியே நிறுத்துறதுன்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம ஊரில் போய் அந்த சிக்கலாக பார்க்குறோம். நாங்கள் சித்திலிங்கின்னு ஒரு ஊராட்சிக்கு போயிருந்தோம். தருமபுரி மாவட்டத்தில் ஒரு மலை கிராமம்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பான்மையாக பழங்குடி மக்கள், ஆடு மாடு மேய்க்கிறவங்க, விவசாயிகள் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான். இப்போ அந்த ஊரில் மக்களை பார்த்து பேசும்போது தான் தெரிய வருது, அவங்களுக்கான குடிநீர் தேவைக்கு அந்த குடிநீர் மோட்டார் பம்பு காயில் ரிப்பேர் ஆகுது. பஞ்சாயத்தில் கேட்குறாங்க, இப்போ உடனடியாக முடியலன்றாங்க. யூனியன் ஆஃபீஸ்க்கு அதை எடுத்துகிட்டு போக முடியாது. அது அரூர் வந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மலையிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். அப்போ அந்த விவசாயிகள், ஆடு மாடு மேய்க்கிறவங்க அவங்க கை காசை போட்டு அந்த காயில் ரிப்பேர் பண்ணி அந்த குடிதண்ணீருக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. இப்படி நம்ம நேரடியாக போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட மக்கள் தங்களுடைய சேமிப்புகளை செலவு பண்ணி பூர்த்தி செய்கிற மாதிரியும், யார்கிட்ட போய் பிரச்சனையை சொல்ல முடியுது அப்படி சொல்ல முடியாத சூழ்நிலையை நம்ம இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் குறிப்பாக திருப்பூரில் ஒரு கிராமம், பல்லடம் பக்கத்தில், அங்கே ஒரு டைப்பர் கம்பெனி வரக்கூடாதுன்னு ஏற்கனவே இருந்த தலைவர் வந்து விவசாயிகளோடு சேர்ந்து கிராம சபை கூட்டத்தில் பேசி தடையின்மை சான்று கொடுக்காமல் இருந்தாங்க. என்ஓசி கொடுக்காமல் இந்த நிறுவனம் வேணாம், வந்தால் சுற்றுச்சூழலுக்கும் எங்களுடைய விவசாய நிலங்களுக்கும் பாதிப்புன்னு சொல்லி நிறுத்தி வச்சுருந்தாங்க, மக்கள் ஆதரவோட கிராம சபை தீர்மானத்தோட. இப்போ பார்த்தா இந்த 3 மாதத்துக்குள்ளே பிடிஓ அந்த என்ஓசி கொடுத்துட்றாரு. அது இப்போ தலைவர் இருந்தாதாவது மக்கள்கிட்ட பேசி கிராம சபையில் சொல்லி அதை செய்வாங்க. இப்போ இது நடந்ததே மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. திரும்ப திரும்ப ஜனநாயக நாட்டில் ஏன் மக்கள் பிரதிநிதிகள் வேணும், ஊழல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி மக்கள் பிரதிநிதிகள் நடக்கணும், தேர்தல் நடக்கணும் அப்படின்னு சொல்வதற்கான முக்கியமான நடைமுறை உதாரணமாக இந்த ஊரை நம்ம பார்க்க முடியும், இந்த விஷயத்தை பார்க்க முடியுது. இப்போ மக்கள் தெரிஞ்ச பிறகு தான் அந்த நிறுவனம் தடையின்மை சான்ற என்ஓசி பிடிஓ கொடுத்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான், அதுவும் அந்த கம்பெனியில் வேலை ஆரம்பித்த பிறகு தான் மக்களுக்கே தெரிய வருது. அப்புறம் விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி மக்களுக்கு தெரியாமல் எத்தனை கையெழுத்துகள் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து போகுது, மக்களுக்கு ஒப்புதல் இல்லாமல் போகுது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு பயமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம். இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும், எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், அது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துவாங்க. இதே மாதிரி தான் உள்ளாட்சி தேர்தலையும் தேர்தல் ஆணையம் நடத்துவாங்களா? எப்படி நடத்துவாங்க? எத்தனை ஓட்டு போட வேண்டியிருக்கும் மக்கள்லாம்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னா எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் நமக்கு நல்லா பரிச்சயமான ஒரு விஷயந்தான். இந்திய தேர்தல் ஆணையம் தன்னுடைய ஒரு தன்னாட்சி அதிகாரத்தோட முழுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையமாக இருக்குது. ஆனால் இந்த உள்ளாட்சி தேர்தல் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனியாக ஒரு மாநில தேர்தல் ஆணையம் இருக்கிறது. இப்போ சென்னையில் தமிழ்நாட்டுக்கான மாநில தேர்தல் ஆணையம்னு தனியாக ஒன்று இருக்குது. நீங்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு நேர் எதிராக பார்த்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம்னு இருக்கும். அவங்க தான் நகர்ப்புற உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி, கிராம ஊராட்சியாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சின்னு எடுத்துக்கிட்டால் தேர்தல் நடத்த வேண்டிய பொறுப்பும் அதிகாரமும் அவங்கக்கிட்ட மாநில தேர்தல் ஆணையம் தான் இருக்குது. இப்போ இந்த 28 மாவட்டங்களில் தேர்தல் நடத்த வேண்டிய பொறுப்பும் மாநில தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பு தான். இப்போ கிராம பஞ்சாயத்து எலெக்ஷன் 28 மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு பஞ்சாயத்துலேருந்து ஒருத்தவங்க ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 ஓட்டு போடுவாங்க. என்னென்ன ஓட்டு? முதல்ல வந்து அவங்க பஞ்சாயத்தோட வார்டு மெம்பருக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க, அது ஒரு ஓட்டாச்சுங்களா. ரெண்டாவது பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு ஓட்டு. அப்புறம் அவங்க 5000 கவுன்சிலர்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து யூனியன் கவுன்சிலர், அவங்களுக்கு ஒரு ஓட்டு. மாவட்ட கவுன்சிலர் 50,000ன்னு சொல்லுவாங்க கிராமங்களில். அப்போ வார்டு மெம்பர், பஞ்சாயத்து வார்டு மெம்பர் ஒருத்தர், பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர், யூனியன் கவுன்சிலரு, மாவட்ட கவுன்சிலர், 4 ஓட்டு ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரும் பஞ்சாயத்து தேர்தலில் போடுவாங்க. அப்படி தான் இப்போ வந்து அந்த 91,000 இடத்துக்கான தேர்தல் நடத்த வேண்டும். இப்போ இதில் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நான் விருதுநகர் மாவட்டம், சிவகாசி. இப்போ விருதுநகர் மாவட்டத்தை அந்த டவுன்லேயே இருக்கிறவங்க எத்தனை ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது? டவுனில் இருக்கிறவங்க அவங்க நகராட்சி நிர்வாகத்துக்குள்ளே வருவாங்க, விருதுநகர் நகராட்சிக்குள்ளே இருப்பாங்க, அவங்க ஒரு ஓட்டு தான் போடுவாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க தான் 4 ஓட்டு போடுவாங்க. சில சமயம் வந்து நகராட்சி தேர்தலே வந்து நகராட்சி சேர்மனை தேர்ந்தெடுக்கிறது நேரடி தேர்தல்னு இருந்துச்சுங்களேன். சில சமயம் அப்படி இருந்திருக்கு. இப்போ முதல்வர் அவர்கள் மேயராக, சென்னையில் மேயராக இருந்த போதெல்லாம் நேரடி மேயர் தேர்தல், மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் மேயராகவும் நகராட்சி சேர்மனாகவும் பேரூராட்சி சேர்மனாகவும் இருந்தாங்க. இப்போ கவுன்சிலர்கள் மூலியமாக தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ வந்து பேரூராட்சியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நகராட்சி மாநகராட்சியில் இருக்கிறவங்களும் அவங்க கவுன்சிலர்களுக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க, எம்எல்ஏக்கு போடுற மாதிரி. அந்தந்த நகராட்சி மாநகராட்சி கவுன்சிலர் தான் அவங்க மேயர் தலைவரை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. இப்போ எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினில்
எலெக்ஷன் நடக்கும். இப்போ உள்ளாட்சி தேர்தலும் அந்த மாதிரி தான் நடக்குமா? உள்ளாட்சியில் பெரும்பாலும் நகரங்களில் தேர்தல் நடக்குது இல்லைங்களா? இப்போ சென்னை மாநகராட்சி, சேலம் மாநகராட்சி, அந்த போன்ற மாநகராட்சி நகராட்சி தேர்தல்கள்லாம், நகர்ப்புற தேர்தல்கள்லாம் பெரும்பாலும் இவிஎம் மிஷினை பயன்படுத்துகிறாங்க. கிராமப்புறங்களில் நம்ம சொன்ன மாதிரி 4 ஓட்டு போட வேண்டியிருக்குது. வேட்பாளர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. சுயேட்சை சின்னங்களில் தான் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. கிராமப்புற பஞ்சாயத்து தேர்தல் முழுக்க முழுக்க சுயேட்சை சின்னத்தில் தான் நடக்குது. ஆமாம், 91,000 வேகன்சி இருக்குன்னு சொன்னீங்களே. 91,000 வேகன்சி இருக்குன்னா அவங்களுக்கான எலெக்ஷன் வந்து பேலட் பாக்ஸில் தான் நடக்கும். இப்போ அந்த 4 ஓட்டுக்கு தனித்தனி வண்ணங்களில் வாக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. அது ஒரு வெள்ளை, மஞ்சள், பச்சை, பிங்க் கலர் அப்படின்னு தனித்தனியாக அது வந்து வாக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. அவங்க அந்த வார்டு மெம்பருக்கு, பஞ்சாயத்து தலைவருக்கு 5,000 கவுன்சிலர், 50,000 கவுன்சிலர் தனித்தனியாக 4 ஓட்டு பேலட் பாக்ஸில் தான் போடுற முறை தான் இருக்குது. அது மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தி முடிக்கணும். இப்போ எத்தனை பதவிகளுக்கு எலெக்ஷன் நடத்தாமல் இருக்குது, எத்தனை மாதமாக நடத்தாமல் இருக்குது, இது எலெக்ஷன் எப்படி நடத்துகிறாங்க, யார் நடத்துகிறாங்க, இது எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ இந்த எலெக்ஷன் எதனால் நடக்காமல் இருக்குது? இப்போ இந்த எலெக்ஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நம்மளால் நியாயமான காரணங்களை இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. உண்மையாலுமே அதுதான் சொல்லணும். ஏன்னா இந்த ஜனவரி 5ஓட பதவிக்காலம் முடிய போது அதுக்குள்ளே தேர்தல் முடிச்சு ஆகணும் அப்படின்றது 5 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒரு பேரிடர் மாதிரியோ ஒரு பெரிய அபாயகரமான ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்போ இருந்தாலும் ஒழிய சாதாரண சமயங்களில் தேர்தல் நடத்துகிறது தான் யதார்த்தமான ஒரு சூழ்நிலை. பெரும்பாலும் இது ஏதோ சில அரசியல் காரணங்களுக்காக நடத்தாமல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அரசின் தரப்பில் என்ன மாதிரியான கருத்துக்கள் வருது அப்படின்னா, இந்த கிராமங்களை நகரங்களோடு இணைக்கிறோம், அதனால் இது கொஞ்சம் தேர்தல் தள்ளி போட வேண்டிய காரணம் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. தொகுதி மறுவரையறை பண்ண வேண்டிய, டீலிமிட்டேஷன் பண்ண வேண்டிய விஷயங்கள், தேவைகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் உண்மையாலுமே அந்த கிராமங்கள் நகரங்களோடு இணைக்கிறது, இல்லை நகரங்களில் வார்டு மறுவரையை செய்கிறது எல்லாமே உண்மையாலுமே செய்யணும் அப்படின்னா ரொம்ப நாள் தேவைப்படாது. ரெண்டாவது, அது இந்த 2025 ஜனவரியில் தான் அது செய்யணுன்றது இல்லை. அது 22, 23 செஞ்சு முடிச்சிருக்கிற வேண்டிய வேலை. நான் முதல்ல சொன்ன மாதிரி 25 ஜனவரி 5ஓட பதவி முடிய போது அதுக்குள்ளே தேர்தல் நடத்தியாகணுன்றது முதல்ல தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் வார்டு மறுவரைன்றது ஒரு அரசியல் காரணங்களுக்காக தான் இருக்குது. இது ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா, போன 2024 டிசம்பர் 31 தான் அதிகாரப்பூர்வமாக ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாங்க, எந்தெந்த கிராமங்கள் நகரங்களோட இணைய போகுதுன்னு. அது இன்னும் 5 நாளில் பதவிக்காலம் முடிய போகுது. ஜனவரி 5 முடிய போகுது. ஒரு 5 நாள் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு கவர்மெண்ட் கொடுக்குது, இது மாதிரி இந்த கிராமங்களை நகரங்களோட இணைக்க போகிறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக. அது ஏதோ தேர்தலுக்காகவே ஒத்தி போடுறதுக்கு ஏதோ காரணம் கண்டுபிடிச்ச மாதிரி தான் அது இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம வந்து நேரடியாக மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகள் சந்திச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு நம்ம பல இடங்களில் நேரடியாக போய் பார்த்தோம். மக்களுக்கு குடிநீர் நீர் பிரச்சனைனா உடனே கேட்டுடுறாங்க, அவங்களுக்கு நேரடியாக பாதிக்கக்கூடிய பிரச்சனையை கேட்டுடுறாங்க. ஆனால் உண்மையாலுமே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்கிற தேர்தல் நடத்தாமல் இருக்கிற சூழ்நிலை யார்கிட்ட போய் கேட்குறது? ஆமாம், இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன்னா ஆமாம் இந்த வருஷம் ஓட்டு போட்டால் நீ அடுத்த வருஷம் வரப்போகுது, இந்த 2026 எலெக்ஷன் வரப்போகுதுன்னு எல்லா மக்களுக்கும் ஞாபகம் இருக்கும். உள்ளாட்சி தேர்தல் எப்போ ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு? ஞாபகமும் இருக்காது. நம்ம சொல்லி தேர்தல் நடத்துவாங்களா? நம்ம வேலையை பார்ப்போம். காலையில் இருந்துச்சா வயக்காட்டுக்கு போகிறது, வேலை செய்கிறது, இல்லை அவங்களுக்கு கொத்தனாராக இருந்தாருன்னா அவர் வேலையை பார்க்கறது தான் அவங்க இருப்பாங்களே ஒழிய, அவங்களோட ஒரு வீட்டு சுகாதார பணி, தெருவிளக்கு, குடித நீர், இல்லை ஏதோ ஒரு அடிப்படை தேவைகளுக்கான கோரிக்கைகளுக்காக தான் அவங்க பார்ப்பாங்களே ஒழிய, தேர்தல் நடத்த சொல்லி வலியுறுத்துறது அப்படின்றது அவங்களால முடியாமல் இருக்குது. நம்ம நேரடியாக போய் பல ஊர்களில் பார்க்கும்போதுமே யாரோ ஒரு ஒருங்கிணைஞ்சு அங்கங்கே லோக்கலில் இருக்கிற ஊடக நண்பர்களோட உதவியோடு தான் இந்த விஷயங்கள் வெளியில் வர்றதை நம்ம பார்க்குறோம். நாங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி அந்த மலை கிராமங்களுக்கெல்லாம் போகும்போது உண்மையாலுமே பிரச்சனை எவ்வளவு தீவிரமாக இருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கோட அடிப்படை தேவைகள் ஒன்று பூர்த்தி ஆகணும்னா மலையிலேருந்து இறங்கி வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு வர்றதே கொஞ்சம் சிரமமானது. அவங்களுக்கு யூனியன் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா அரூருக்கு போகணும். அரூருன்றது அவங்க பஞ்சாயத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் இருக்குது. மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ பாதிப்புகள் இருக்குன்னு எல்லாம் தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ இந்த 91,000 வேகன்சி அப்படிங்கிறது, அதில் வந்து அந்த சமூக நீதி முறையெல்லாம் ரிசர்வேஷன் இதெல்லாம் முறையாக பின்பற்றப்படுதா? அதில் என்ன விஷயம் இருக்குது? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ சட்டமன்றமோ நாடாளுமன்றத்துலேயோ பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றது இன்னும் நடைமுறைக்கு வரல. 1/3 பங்கு. ஆமாம், 33% இடஒதுக்கீடு இப்போ தான் சட்டம் வந்திருக்கு. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. ஆனால் உள்ளாட்சியை பொறுத்த மட்டும் 1996 பெண்களுக்கு 1/3 பங்கு 33% விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது. இப்போ 2016 பெண்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ளாட்சியில் 50 விழுக்காடு
இப்போ இந்த 91,000 வேக்கன்சி இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒருவேளை எலெக்ஷன் நடந்துருந்துச்சுன்னா இந்த 91,000ல் சரி பாதி பெண்கள் வந்திருப்பாங்க. 45,000 பேர் பெண்கள் இருந்திருப்பாங்க. மிகச்சியாக சொன்னீங்க. 45,000 பேர் பெண்கள் இருந்திருப்பாங்க. கிராமங்களில் விவசாய வேலை செய்கிற சாமானிய பெண்கள் அவங்களுக்கான அதிகாரங்களை பெறக்கூடிய விஷயமாக தான் இந்த உள்ளாட்சி இருக்குது. அதே மாதிரி 18 விழுக்காடு பட்டியல் சமூகத்தினர், எஸ்சி மக்கள், அவங்களுக்கான ரிசர்வேஷன் இருக்குது. எஸ்டிக்கான ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. இப்போ பெண்கள், எஸ்சி, எஸ்டி எல்லாருக்குமான இடங்கள் வேக்கன்ஸாக அது தேர்தல் நடக்காமல் இருக்குது. அதான் நாங்கள் கிராமங்களில் போகும்போது மக்கள் சொன்னாங்க, ஈரோடு கிழக்கில் ஒரே ஒரு வேக்கன்சி வந்துச்சு, ஒரு எம்எல்ஏ காலமானார். இந்திய தேர்தல் ஆணையம் உடனே அறிவித்து நாமினேஷன் வாங்கி தேர்தல் நடத்தி புதிய எம்எல்ஏ பதவியேற்று அவர் சட்டமன்றத்தில் கூட போய் பேசிட்டார். அப்போ அந்த தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் போய் அங்கே பிரச்சாரம் பண்ணுறீங்க, அமைச்சர்கள்லாம் பண்ணுறீங்க. இத்தனை 91,000 வேக்கண்ட்டாக இருக்கும்போது அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? எம்எல்ஏ தேர்தல் இனிக்குதா? அப்போ பஞ்சாயத்து தேர்தல் கசக்குதா அப்படின்னு ஊரில் போகும்போது அவங்க கேட்கும்போது நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ அப்போ இது வேறு மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க எதிர்கொள்கிறதும் கேட்குறதும் ரொம்ப கடுமையான விஷயமாக தான் கேட்குறாங்க. அப்போ ஓட்டு போடுறது மட்டும்தான் நாங்களா? அப்போ இவ்வளோ எங்களுக்கான தேவைகள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் நாங்கள் சந்திச்சு வரோம், எங்களுக்கு அனுமதி இல்லாமல் பிடிஓ கையெழுத்து போட்டு விஷயங்கள் நடக்குதுன்றத ஏன் எங்களுக்கு தேர்தல் நடத்தலை? ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் என்று ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது. மாநில தேர்தல் ஆணையம் மாநில அரசுடைய ஒத்துழைப்போடு தான் இயங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. எல்லா ஸ்டேட்லேயும் பெரும்பான்மையாக அப்படி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்கலனா கூட நீங்கள் நீதிமன்றத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு தைரியமான தேர்தல் ஆணையர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் மாநில தேர்தல் ஆணையம் மாநில அரசோட ஒத்துழைப்பை பெரும்பாலும் எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த ஒத்துழைப்பு இல்லாதனால தேர்தல் நடத்தாமல் இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி இந்த உள்ளாட்சி தேர்தல்லாம் ஒழுங்காக நடந்துருதா? மற்ற மாநிலங்களில், குறிப்பாக கேரளா போன்ற மாநிலங்களில் உள்ளாட்சிக்கான ஒரு பெரிய ஆதரவுன்னு சொல்கிறத விட கலாச்சார ரீதியாக உள்ளாட்சி உள்ளூர் அமைப்புகளில் அங்கே கொஞ்சம் வலுவாக இருக்கிறாங்க. ஒருவேளை அங்கே தேர்தல் நடக்கலைன்ற மாதிரியான சூழல் வந்தால் அங்கே ஒரு தலைப்புச் செய்தியாகவும் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் தான் கேரளா போன்ற மாநிலங்களில் அது ஏற்படும். தமிழ்நாட்டில் இன்னும் விழிப்புணர்வு வர வேண்டியிருக்கு. எல்லாமே சென்னையிலேருந்து பண்ணிடலாம், உள்ளூர் பெருசாக முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற சூழ்நிலை மாறி அந்தந்த பகுதிகளுக்கான அதிகார பகிர்வு முறையாக நடக்கணும். தேர்தல் நடக்காது போன்ற இதெல்லாம் ரொம்ப உச்சபட்சமான ஒரு விஷயம். தேர்தல் நடத்தாமல் வச்சுருக்கிறது அப்படின்றதெல்லாம் உச்சபட்சமான விஷயம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா, இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தேர்தல் மூலிமா அவங்க வரமாட்டாங்க, மாற்றுத்திறனாளிகள் நியமித்து வருவாங்க. ஆனால் நியாயமாக தேர்தல் மூலிமா வருவது தான் சரியானதாக இருக்கும். இருந்தாலும் அது எப்பயுமே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். தன்னாட்சி தோழமை அமைப்புகளோடு சேர்ந்து ஒரு மாநில அளவில் உள்ளாட்சிக்கான தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று தயார் பண்ணோம் 2021. அதில் நம்ம குறிப்பிட்டிருந்தோம், இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சியில் 5 விழுக்காடு அவங்களுக்கு வரணும் அப்படின்னு. அப்போ நியமன உறுப்பினர்கள் மாற்றுத்திறனாளிகள் வரணுன்ற அளவுக்கு யோசிக்கிற அரசு இப்போ பெண்களோ மற்ற பட்டியல் பிரிவினரோ பட்டியல் பழங்குடியினரோ தேர்தல் இல்லாமல் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்கன்ற சமூக நீதி பார்வையை கவனிக்க தவறியிருக்கிறாங்களோ அப்படின்னு தான் நமக்கு படுது. அப்போ தமிழக அரசு இந்த தொகுதி மறுவரையறை, அப்புறம் வாக்காளர் பட்டியல் மறுசீரமைப்பு, இந்த மாதிரி விஷயங்களை காரணமாக சொல்லணும், நடைமுறை சிக்கல்களில் சொன்னாலுமே அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் இருப்பாங்க, அந்தந்த துறை சார்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் செயலாளர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கோர்ட் இருக்குது, இவங்கள்ட்டெல்லாம் போய் முறையிட்டிருக்கலாம்ல? கண்டிப்பாக நம்ம முறையிட்டோம். இப்போ இந்த ஜனவரி 5 பதவிக்காலம் முடியுதுன்னா கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு முன்னாடியே நவம்பர் மாதத்திலே மாநில தேர்தல் ஆணையர் அவர்களை நேரடியாக சந்தித்து பேசணும். ஆணையத்துக்கே மாநில தேர்தல் ஆணையத்துக்கே போய் ஆணையர் அவர்களே நேரடியாக சந்தித்து பேசணும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, அவங்க சொன்னது வாக்காளர் பட்டியல் இன்னும் தயாராகலை. ஆனால் அது உண்மையான சரியான பதிலாக நமக்கு படலை. ஏன்னா அப்போ தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து தயாராக இருந்த வாக்காளர் பட்டியல் தான். ரெண்டாவது, இப்போ தேர்தல் நடத்த வேண்டிய ஆண்டு இது அப்படின்னு தெரிஞ்ச சமயத்திலே தேர்தல் வாக்காளர் பட்டியல் தயார் செய்யணும் அப்படின்றது பதிலாக இல்லை. அப்புறம் இந்த கிராமங்கள் நகரங்களோட இணைக்கிறது பற்றியும் பேசினாங்க. அப்போ அவங்ககிட்ட பேசும்போதே நமக்கு தெரிஞ்சுது, இப்போ இந்த வருஷம் பஞ்சாயத்துக்கான தேர்தல் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறு கம்மியும் அப்படின்னு பட்டுச்சு. உடனே நாங்கள் தலைமைச் செயலகத்துக்கும் போனோம். இங்கே முதல்வரின் அலுவலகத்துக்கும் போய் முதல்வரின் தனிச் செயலாளர் இருக்கக்கூடிய, குறிப்பாக பஞ்சாயத்துகள் பார்க்கக்கூடிய ஐஏஎஸ் அலுவலர்கள் அவர்களை சந்தித்து பேசணும்.
சந்தித்து அவங்ககிட்ட பேசும்போது இது மாதிரி உச்சநீதிமன்ற உத்தரவு கூட நம்ம சுட்டி காட்டி பேசணும். ஏன்னா 2022 மத்திய பிரதேசில் இது மாதிரி தேர்தல் நடக்காமல் இருக்கும்போது சுரேஷ் மகாஜான்னு ஒரு சமூக ஆர்வலர் ஒரு பொதுநல வழக்கு போட்டு முக்கியமான ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்காரு, உச்சநீதிமன்றத்திலே வாங்கியிருக்கிறார். அதில் மிக குறிப்பாக குறிப்பிட்டிருக்கிறாங்க, இது மாதிரி தொகுதி மறுவரையறை, அதாவது நீங்கள் கிராமங்களை நகரங்களோடு இணைக்கிறதா இருக்கலாம், இல்லை மாவட்டத்தை பிரிக்கிறதா இருக்கலாம், இதெல்லாம் காரணமாக வச்சு உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் இருக்கக்கூடாது அப்படின்றத மிக குறிப்பாக சொல்லி முதல்ல தேர்தல் நடத்திடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் அந்த ஊர் எல்லாமே நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது உச்சநீதிமன்ற விஷயமா இருக்குது. அதையும் நம்ம அவங்கக்கிட்ட சுட்டி காட்டியிருக்கிறோம். நம்ம சமூக அமைப்புகள்லாம் கிட்டத்தட்ட நம்ம பயணம் போதுமே அந்தந்த பகுதிகளில் அலுவலரையும் சந்தித்து பேசியிருக்கிறோம், ஊடகங்களையும் சந்தித்து பேசியிருக்கிறோம். அதாவது ஜனநாயக ரீதியாக என்னென்ன வாய்ப்பு இருக்கோ நீங்கள் கேட்டதுனால நம்ம சொல்கிறோம். அது மாவட்ட ஆட்சியரை பார்க்குறதா இருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கலாம், ஐஏஎஸ் அலுவலர்களை துறை சார்ந்த அலுவலர்களை பார்த்து பேசுகிறதா இருக்கலாம், ஊடகங்களை சந்தித்து பேசுகிறதா இருக்கலாம், மாநில தேர்தல் ஆணையரை சந்தித்து பேசலாம் இருக்கலாம். நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை அனைத்தும் செஞ்சுட்டு தான் கேட்குறோம். தேர்தல் நடத்த வேண்டியது உங்கள் கடமை. இது யாரோ கெஞ்சி கேட்குற விஷயம் கிடையாது. ஒரு அரசுன்னு இருந்தால் அதோடைய முக்கிய பொறுப்பு தேர்தல் நடத்த வேண்டியது. அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம வலியுறுத்தி எல்லாரும் கேட்குற விஷயமாகவும் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சார் முதற்கொண்டு எல்லாருமே கேட்குற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஈரோடு பை எலெக்ஷன் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் உடனே நடத்துனீங்க. ஆனால் 91,000 வேக்கன்சி உள்ள, அதுவும் மக்களோட நேரடி தொடர்புள்ள, மக்களுக்கு பயனுள்ள ஒரு தலைவர்கள் கொண்டு அந்த தேர்தலை ஏன் இன்னும் நடத்தாமல் இருக்கீங்க? இதனால் வந்து ஊசி போடுறதுல, குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுலேருந்து மலைவாழ் மக்கள் வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் 28 மாவட்டங்களுக்கு உடனடியாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதே கோரிக்கையை வந்து நாங்களும் தமிழக அரசிட்ட வைக்கிறோம். கூடிய சீக்கிரம் இந்த தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் பற்றி அந்த 4 ஓட்டெல்லாம் சொன்னீங்க, அது நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த உள்ளாட்சி தேர்தல் பற்றியும் அது நடத்த வேண்டிய அவசியம் பற்றியும் எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் ஒரு தெளிவான விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி ரொம்ப பேர் லட்சியத்தோடு அங்கே வந்திருக்காங்க தெரியுமில்ல.